ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது மூடப்பட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாடுகளும் அதை திறக்கிறதுக்கு என்னென்னவோ வகையில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா இந்தியா, சீனா போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தையை ஈரானோட தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எப்படியாச்சும் எங்களோட கப்பலை மட்டும், அதாவது உங்களுக்கு எதிராக எந்த விதத்திலையும் நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவ மாட்டோம், எங்களுக்கு வரக்கூடிய க்ரூட் ஆயில் மற்றும் எல்என்ஜியை சுமந்து வரக்கூடிய கப்பல்களை மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. இது ஈரானுக்கு அவங்க எதை ரொம்ப அவங்க டெஸ்பரேஷனாக தேடிட்டு இருந்தாங்களோ அதுக்கான ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது வரப்போகிற நாட்களில் இன்னும் குரூஷியலாக மாறப்போகுது. அதுக்கான வேலை எல்லாத்தையும் ஈரான் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் மட்டும்தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஈரானுக்குள்ள இருந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் இஸ்ரேலுக்கு இப்ப பகிரப்பட்டு இருக்கு. காரணம், ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலோட உளவாளிகள் அதிகப்படியான இடங்கள்ல மக்களை அரசுக்கு எதிராக தூண்டுறதா ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்னு தொடர்புடையதான். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தப்புக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அமெரிக்காவில இருந்து இந்த செய்தியை நம்ம ஆரம்பிப்போம். ஆரம்பத்தில் அமெரிக்கா இந்த ஒரு ஆபரேஷன் எபிக் ஃபரி ஆரம்பிச்சப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தது, 3 நாட்கள் கழிச்சு ட்ரம்ப் அவர்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, ஒரு 5 நாள் கழிச்சு எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொரு டைம்லனா நம்ம பார்க்கறது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். முதல் நாள் இந்த ஆபரேஷன் எபிக் ஃபரி ஆனது லான்ச் பண்ணப்பட்டப்போ ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் அப்படியே அந்த ஹை டோனில் ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமா இருந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அதனால ஆட்சி மாற்றம் அவசியமானதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படியே ஒரு 3 நாள் கழிச்சு எங்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி, ஈரானுக்குள்ள நாங்க என்ன காரணத்துக்காக எங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சோம் அதை ஆல்மோஸ்ட் நாங்க அச்சீவ் பண்ண போறோம், 3 வாரத்துல இருந்து 5 வாரத்துக்குள்ள இந்த யுத்தம் முடிஞ்சிடும் சொன்னார். 5வது நாள் 6வது நாள்லாம் பார்த்தோன்னா இன்சைட் சோர்சஸ்ல இருந்து நிறைய ஊடகங்கள்ல ஒரு செய்தியானது வரும், அமெரிக்காவோட அந்த பவர் பிரேக் டவுன், இது மாதிரி பாதி தரப்பு ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸை அப்போஸ் பண்றதாகவும், ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களே இந்த ஸ்ட்ரைக்ஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிறது தேவையில்லாம பிரஷரை உருவாக்குறதாகவும் அவருக்கு எதிராக திரும்புறதா ஒரு செய்தி நடந்து வந்துச்சு. இப்போ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அமெரிக்காவோட விபி ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த ஒரு ஆபரேஷன் எபிக் ஃபரி நடக்கிறதுக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ணப்படலைன்ற ஒரு ரிப்போர்ட் சிஎன்என்ல வந்திருக்கு. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அமெரிக்காவோட ராணுவத்தின் ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு ஆபரேஷன் அவங்க லான்ச் பண்ண போறாங்கன்னா பிரசிடென்ட்டோட அப்ரூவல் அவங்களுக்கு உடனடியாக தேவை. அதாவது குறிப்பிட்ட ஒரு நாள் வரைக்கும் போர் அனௌன்ஸ் பண்ணாம, அதாவது காங்கிரஸ் சபையோட அந்த ஒரு அப்ரூவல் இல்லாம அவங்க அந்த மிலிட்டரி ஆபரேஷன் பண்றதுக்கு பிரசிடென்ட்டோட அப்ரூவல்ன்றது வேணும். பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி விபி கிட்ட இருந்து அவங்க அப்ரூவல் வாங்கி ஆகணும். இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபார்மலி அந்த ஸ்ட்ரைக்ஸ் நடத்தப்படும். அதாவது முன்கூட்டியே ஒப்புதலானது கொடுக்கப்பட்டு சர்ப்ரைசிங்கா ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை எந்த விதமான ஒரு அப்ரூவலும் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்து கொடுக்கப்படல. காரணம், ஈரானின் மீது ஒரு ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறது இந்த சமயத்துல தேவையில்லாத ஒண்ணு. கேஸ் பிரைஸ்ல இருந்து கிரிட்டிக்கல் சோக் பாயிண்டான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது மூடப்பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பிரஷரை இது உருவாக்குன்றத நிறைய முறை ட்ரம்ப் அவர்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் கன்வே பண்ணியிருக்காரு. இந்த ஆபரேஷன் ஆனது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம இப்போ அந்த ஸ்ட்ரைக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சிஎன்என்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ப்ராபபிலி பார்த்தோன்னா உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆல்மோஸ்ட் உண்மையும் கூட. ஏன்னா அமெரிக்காவோட அதிகாரிகள், அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், இவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெளிவா தெரியும். ஒவ்வொரு நாளும் அவங்களோட டோன்ல மாற்றம் ஏற்படுறதை இது ரொம்பவே தெளிவா காமிக்குது. அடுத்த த கிரேவ் யார்ட் ஆஃப் சூப்பர் பவர்ஸா ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்தபடியா ஈரான் இப்போ உருவாகிட்டு இருக்கு. காரணம், ஒரு முழுமையான வெற்றியை அமெரிக்கானால இந்த இடத்துல ஈரானுக்கு எதிராக கிளைம் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, வெறும் 1% மட்டும்தான் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸை பயன்படுத்தி நாங்கள் தாக்குதல் நடத்துறோம், மீதம் இருக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே நேரடியா ஈரானுக்குள்ள நுழைஞ்சு நாங்கள் தாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ்ன்றது ஏர் சுப்பீரியாரிட்டி அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டு ஈரானுக்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா, ஏன்னா உண்மையை சொல்லணும்னா ஈரான் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெருசா இல்லை, அதனால அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட போர் விமானங்கள் ஃப்ரீயா ஈரானோட வான்பரப்புல பறந்துட்டு இருக்கு. இப்போ அன்கைடட் பாம்ஸ் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தான் இதன் மூலமா தெரிய வரக்கூடிய ஒரு தகவல். இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அன்கைடட் குண்டுகளை பயன்படுத்துறப்போ இதனால சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அதிகமா ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா அந்த கோட்ஸ் மார்ச் நடக்கிறப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களின் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கு. ஸோ அன்கைடட் குண்டுகளானது அதிகமாக கிரௌடட் பகுதிகளில் வீசப்படுறப்போ, அதிக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல வீசப்படுறப்போ மிகப்பெரிய ஒரு அழிவை அது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும். அண்ட்
அஃபிஷியலாக அமெரிக்கா ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஓப்பன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. எதுக்கு? எதுவும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இல்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதனா போயிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் கிடையாது. மெனாபில் ஒரு ஸ்கூலில் அமெரிக்காவோட டாமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் தாக்குனதா, அமெரிக்காவோட டாமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் தாக்குச்சுல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக, எதனால் இது நடந்துச்சு, இல்லை உண்மையிலே அவங்களோட ஏவுகணைகள் தான் இதை தாக்குச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் தேவையே இல்லை. ஆல்ரெடி ரேதான் கம்பெனினால தயாரிக்கப்பட்ட அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் கிடைச்சிருக்கு. மேட் இன் யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டேகோட அது கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே எவிடன்ஸ் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அதை இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணாலும் அமெரிக்கா இந்த இடத்துல அதுக்கான பதிலை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ உலகம் இந்த ஒரு தாக்குதலை கண்டிப்பாக கண்டிச்சாகணும். 140 குழந்தைங்க, இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அமெரிக்கா பண்ணக்கூடிய தாக்குதல் இல்லை அமெரிக்காவோட அந்த அக்ரெசிவ் அப்ரோச் இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக மற்ற நாடுகளால் கேள்வி கேட்கப்படலைன்னா நாளைக்கு எந்த நாட்டுக்கு இந்த ஒரு நிலைமை வரும்? அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அமெரிக்கா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட கண்டிப்பாக போகாது. ஆனால் அணு ஆயுதம் அல்லாத எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் வரும். ஸோ இன்னைக்கு அமெரிக்காவை உலகம் கண்ணது கேள்வி கேட்டே ஆகணும், கேள்வி கேட்குன்றதை நான் நம்புகிறேன். காரணம், நிறைய முன்னேற்றங்களானது முதல்ல இந்த யுத்தத்தோட ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை. பிரான்ஸ் எல்லாம் முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ரைக்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் டிஃபென்சிவ் அப்ரோச்சில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஈரான் கூட நேரடி பேச்சுவார்த்தை, ஈரானோட அதிகாரிகள், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்ந்த அதிகாரிகள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிரான்ஸுக்கு வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களையும் இயற்கை எரிவாயு கொண்டு வரக்கூடிய கப்பல்களையும் அனுமதிக்கணும்னு ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஈரான் கிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு போல, ரெஸ்பான்ஸ் போகிறதுக்கான சான்ஸும் கிடையாது. ஏன்னா நேற்று தான் ஈராக்கில் வச்சு பிரான்ஸோட ஒரு ராணுவ வீரர் ஈரானோட மிசைல் ஸ்ட்ரைக்ல இறந்தார். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக இதுக்கான பதில் நடவடிக்கை எடுப்போம். இப்போதைக்கு எங்களோட அப்ரோச் ஆனது டிஃபென்சிவாக தான் இருக்கு. ஆனால் இதுக்கான முழு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டு எதனால் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ற அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த டிஃபென்சிவ் அப்ரோச் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் சில செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ட்ரிகர் பண்ணுறப்போ பிரான்ஸுக்கு எதிரான தாக்குதல்கள் ஈரான் நடத்தினாவோ இல்லை ஈரான் நடத்தினதா சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் நடத்தப்பட்டாலோ என்னைக்கு வேணா இந்த பிரான்ஸோட அந்த டோன் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 4வது விமானம் தாங்கி கப்பலா பிரான்ஸோட ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் பகுதியில் நின்றுச்சுன்னா அது ஈரானுக்கு பெரிய ப்ரெஷரை உருவாக்கும். அதே நேரத்தில் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரையும் அந்த ஒரு டிராப்புக்குள்ளே கொண்டு நிறுத்துறது மாதிரி ஆகிடும். இது அவங்களுக்கும் நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்ஃபரன்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஈரான் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு பண்ணுறது கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ சில வீடியோஸ்லாம் ஆன்லைனில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, ஈரான் அவங்களோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை மூவ் பண்ணுவாங்கல்ல, இப்போ அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய பாலங்களுக்கு கீழே கொண்டு போய் நிறுத்துறது, இல்லை இந்த சப்வே டனல் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறுத்துறது, இது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அமெரிக்காவோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து அவங்களோட வேல்யூபிள் அசட்ஸ் அவங்களால காப்பாற்ற முடியல. காரணம், அந்த அளவுக்கு சர்வைலன்ஸ் ட்ரோன் விமானங்கள் அவ்வளோ அதிகமாக ஈரானோட வான்பரப்பில் பறந்துட்டு இருக்கு. இதை ஈரானில் இருக்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ எடுத்து இஸ்ரேலோட உளவுத்துறைக்கு அனுப்புறதா இன்னைக்கு ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. இது உண்மையும் கூட. ஏன்னா அங்கேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியான அடுத்த சில நிமிஷங்களையோ இல்லை அந்த வீடியோ வெளியான கொஞ்ச நேரத்திலேயோ அந்த பகுதியின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. இது ரொம்ப ஈரான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப லிமிட்டட் இன்டர்நெட் சப்ளை தான் இப்போ ஈரான் கிட்ட இருந்துட்டு இருக்கு. அப்போது இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் இந்த வேலையை ஈரானுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்க தான் செய்யுது. அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியது இல்லை அந்த நாட்டோட ராணுவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இன்னைக்கு அந்த அமைப்புகள்னால ஈரான் மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நேற்று இந்த பசில் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக 11 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கையெறி குண்டுகளானது வீசப்பட்டிருக்கு. இது ஈரானுக்குள்ள இருந்தே நடந்திருக்கு. அப்போ ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அரசுக்கு எதிரான அந்த போராட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு படைகளுக்கு எதிரான தாக்குதலையும் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த ரெஜிம் சேஞ்ச் சின்ன சின்ன இடங்கள்ல இப்போ ஒரு ஸ்பார்க்காக மாறி இருக்கு. இது அமெரிக்கா இன்னும் ஃபன் பண்ணுவாங்க, அவங்களுக்கான வெப்பன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட உளவுத்துறையை பயன்படுத்தி உள்ள ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்கன்னா இதை பெரிய அளவில் அவங்களால மாற்றவும் முடியும். ஆனால் பேரலாக அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஊர்வலம் போராட்டமும் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தரப்பும் ஈரானுக்குள்ள பெரிய அளவில் இப்போ பூம் ஆகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு குரூப், ஈரானோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு குரூப். இதுதான் அமெரிக்காவும் எதிர்பார்க்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் கிளாஷ் ஆனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போகிற அமெரிக்கானால ட்ரிகர் பண்ண முடியும். அதுக்காக தான் அமெரிக்காவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் உள்ள ஆயுத புரட்சி இல்லை பொதுமக்களால் ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த அமெரிக்கா அவங்களோட கையில் வெப்பன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கே